இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து தைக்க போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த ரெண்டையும் இப்படி வச்சுக்கோங்க. இப்போ தான் நான் அளவு சட்டையே எடுக்கேன், சரியா? இப்போ தான் அளவு சட்டை எடுத்து நான் அதில் வச்சு உங்களுக்கு மார்க் பண்ண போகிறேன். இதில் வச்சுக்கோங்க. இதில் வச்சுட்டு ரெண்டு ஜாயிண்ட்டையும் வச்சுட்டு ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கமும் அதே போல் இந்த பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. உள் பக்கமும் கோடு போட்டுக்கோங்க. அந்த அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. இப்போ ஜாயின் பண்ணலாம். இப்போ இந்த ரெண்டையும் இப்படி நேராக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள், ரெண்டையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படி வச்சுட்டு இப்போ கை எடுத்துக்கோங்க. கை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. சுற்றளவு கொஞ்சம் கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு இப்போ இந்த குள் சுற்றளவு எடுத்துக்கோங்க. அப்படியே கொண்டு வந்து இதில் வருது. அது ஒரு பட்டியும் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இதுலேயும் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஜாயின் கொடுத்துடலாம். இப்போ இதில் ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஜாயிண்ட் ரெண்டும் நேராக வந்திருக்கணும், சரியா? நக்கில் இந்த ஜாயிண்ட் ரெண்டுமே நேராக வந்திருக்கணும். இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்கள், கை அழகாக ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா? உங்களுக்கு போடும்போது அழகாக வரும். அப்படி தெரியுதா? அதே மாதிரி இந்த கையும் நம்ம ஜாயின் பண்ணிடணும். ரெண்டாக மடிச்சிட்டு ஜாயின் பண்ணி விட்டுருணும். சட்டை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். பாருங்களேன், பாருங்கள். இதில் வந்து இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தையல் வந்து ஏன் இப்படி வரல அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன் அப்படி வரலன்னா, இவங்க வந்து கொஞ்சம் லூஸாக கேட்பாங்க. இந்த அக்கா வந்து கொஞ்சம் லூஸாக கேட்பாங்க. இந்த இடத்துல எனக்கு கை பிடிக்கக்கூடாது, ஸ்டிஃபாக இருக்கக்கூடாது, அதனால எனக்கு லூஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டனால நான் அவங்களுக்கு இதிலேருந்து இப்படி கொண்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல அவங்களுக்கு லைட்டாக லூஸாக இருக்கும், அதனால அவங்க இப்படி கேட்டிருக்காங்க. அதனால தான் தையல் அப்படி போட்டிருக்கேன், லைட்டாக வளைச்சி போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த பட்டி இதுலேயும் பூக்கு பட்டி எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ணிடலாம்.
இப்போ இந்த பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இங்கேயும் பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கு. சரியா? இப்போ நம்ம இதை ஜாயின் பண்ணியாச்சு. நான் இனி கூட ஒரு தையல் போட்டு 2 தையல் போட்டு நான் வெட்டி விடுவேன் இதை. அதுக்கு முன்னாடி பைப்பிங் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரியா? பைப்பிங் எப்படி வைக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நான் எப்படி கைக்கு வச்சேனோ அதே மாதிரி தான் இப்போ இதை எப்படி மடித்து பைப்பிங் வச்சிடலாம். அப்படி கொண்டு வந்து பொறுமையாக வச்சுட்டு வாங்க. அப்போ தான் அழகாக வரும்.
இப்போ கழுத்துலேயும் நம்ம பைப்பிங் வச்சாச்சு. இப்போ முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ கழுத்தில் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். தெரியுதான்னு பாருங்கள். தெரியுதா? கழுத்துக்கு வச்சே தெரியுதா? பைப்பிங் கழுத்துக்கும் கைக்கும் நம்ம வச்சாச்சு. இதெல்லாம் நம்ம இதில் எக்ஸ்ட்ரா துணி இருக்கிறதெல்லாம் இதை நம்ம வெட்டி விட்டுடலாம். அது ஒன்றும் இல்லை. பாருங்கள், முன்கழுத்து பாருங்கள். முன்கழுத்து எப்படி வச்சுருக்கோங்க? முன்கழுத்து பைப்பிங் அழகாக வந்திருக்கா? இப்போ இந்த ஜாக்கெட் தச்சு முடிச்சிட்டோம். பாருங்கள், பைப்பிங்லாம் வச்சு அழகாக நம்ம தைச்சி முடிச்சாச்சு. ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள். டாட் எல்லாமே நல்லா அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதுக்குள்ளே சாரீ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பின்பக்கம் பாருங்கள். பின்பக்கம் நமக்கு நல்ல பைப்பிங் அழகாக நீட்டாக வந்திருக்கு. இப்போ இதோட சாரியை நம்ம பார்த்துருவோம். இதோட சாரி தான் இது. இதான் சாரி. இதுக்குள்ள ஜாக்கெட் தான் இப்போ நம்ம தைச்சிருக்கோம். பாருங்க, இதேமாரி நீங்களும் தைச்சு பாருங்க. அழகாக பைப்பிங் வச்சு பாருங்க, அழகாக வரும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.